கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய வெளியேற பெற்ற பிரண்ணாம் குடும்பத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகளாகிய உங்களை கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதிக்கின்றார். சென்ற பதிவிலே வான ராக்கினிக்காக அவர்கள் எப்படி பலகாரம் சுட்டார்கள் என்பதை பற்றி நாம் அதை பார்த்து கொண்டு வந்தோம். மறுபடியுமாக அதே வசனத்தை நான் கொஞ்சம் வாசிக்கின்றேன். எரோமியா 7ஆம் அதிகாரம் 16 முதல் 18 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். நீ இந்த ஜனத்துக்காக விண்ணப்பம் செய்ய வேண்டாம், அவர்களுக்காக மன்றாடவும் கெஞ்சவும் வேண்டாம், என்னிடத்தில் அவர்களுக்காக பரிந்து பேசவும் வேண்டாம். நான் உனக்கு செவி கொடுப்பதில்லை. யூதாவின் பட்டணங்களிலும் எருசலேமின் வீதிகளிலும் அவர்கள் செய்கிறது நீ காணவில்லையா? எனக்கு மனமணிவு உண்டாக அந்நிய தேவர்களுக்காக பான பலிகளை வார்க்கிறார்கள். அவர்கள் வான ராக்கனிக்கு பணியாரங்களை சுடும்படி பிள்ளைகளை விறகு பொறுக்குகிறார்கள். பிதாக்கள் நெருப்பு மூட்டுகிறார்கள். ஸ்திரீகள் மா பிசைகிறார்கள். அவர்கள் எனக்காக மனவுமடி உண்டாக்கிறார்கள். தங்கள் முகங்கள் வெட்கத்துக்கு உட்படும்படி அவர்கள் தங்களுக்கே அல்லவோ மனமடிவு உண்டாக்குகிறார்கள் என்று கர்த்தர் சொல்கின்றார். பாருங்கள், அப்போ இவர்கள் என்ன செய்தார்கள்? தேவனுக்கு பதிலாக பாகாலுக்கு அங்கே அவர்கள் பலகாரம் சுட்டு வான ராக்கனிக்கு தூபத்தை காட்டி கர்த்தருடைய எல்லா வார்த்தைகளையும் மறுதலித்து தேவனுக்கு மனது நொந்து போகும்படி அவர்கள் அன்றைய நாட்களிலே செய்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது தேவன் என்ன செய்கின்றார்? எரோமியாவை அனுப்புகின்றார். ஜனத்தில் போய் நீ பேசு என்று சொல்லி எரோமியாவை அனுப்புகின்ற பொழுதும் அவர்கள் எரோமியாவோட வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படியவில்லை. அதுவும் கொஞ்சம் நான் வாசிக்கிறேன். 44வது எரோமியா புஸ்தகம் 44வது அதிகாரம் அதிலே 16, 17 நான் வாசிக்கிறேன். நீ கர்த்தருடைய சமூகத்தில் எங்களுக்கு சொன்ன வார்த்தையின்படி நாங்கள் உனக்கு செவி கொடாமல். எரோம சொல்றாங்க, நீ கர்த்தருடைய நாமத்தில் எங்களுக்கு சொன்ன வார்த்தையின்படியே நாங்கள் உனக்கு செவி கொடாமல் எங்கள் வாயிலிருந்து புறப்பட்ட எல்லா வார்த்தையின்படியையும் நாங்கள் செய்து வான ராக்கினிக்கு தூபம் காட்டி அவளுக்கு பான பலிகளை வார்ப்போம். நாங்களும் எங்கள் பிதாக்களும் எங்கள் ராஜாக்களும் எங்கள் பிரபுக்களும் யூதா பட்டணங்களிலும் எருசலேமின் வீதிகளிலும் செய்தது போலவே செய்வோம் என்று தீர்க்கதரிசியாகிய எரோமியாவை பார்த்து, நீ எந்த நாமத்தில் வந்ததுனாலும் சரி, நீ கர்த்தருடைய நாமத்தில் சொல்லப்பட்ட அனைத்து வார்த்தைகள் நாங்கள் கேட்கவே மாட்டோம். எங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற எல்லா வார்த்தையின்படியையும் நாங்கள் செய்து வான ராக்கனிக்கு தூபம் காட்டுவோம் என்று பாருங்கள். அன்றைய நாட்களிலே எரோமியாவுக்கு எதிர்த்து நின்று இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தான் அங்கே ஒரு கூக்குரல் இட்டு கொண்டிருக்கின்றார்கள். இப்போ நாம் என்ன செய்வோம்? நம்முடைய காலத்துக்கு வருவோம். அப்படி வருகின்ற பொழுதும் இன்றைக்கும் நீங்கள் பார்ப்பீர் என்றால், கிறிஸ்தவர்கள் என்று தன்னை அழைத்து கொண்டு சபைக்கு செல்கிறார்கள், ஞானஸ்தானம் பெறுகிறார்கள், ராபோஜனம் பெறுகிறார்கள், சபையின் ரிஜிஸ்டர் புத்தகத்திலே தன் பெயரை சேர்த்து கொண்டு நாங்களும் மனவாட்டி என்று சொல்லிக்கொண்டு கர்த்தருடைய வேதாகமத்திலிருந்து ஒரு வார்த்தை எடுத்து நீங்கள் காண்பிப்பீர் என்றால் அதை விசுவாசிக்க மாட்டார்கள், அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதன்படி வாழ்வதற்கோ கீழ்ப்படுவதற்கோ அவர்கள் அதை சரி என்று ஒத்துக்கொள்ளவே மாட்டார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது ரோமன் கத்தோலிக்கரும் கிறிஸ்தவர் தான், சிஎஸ்ஐ வரவர்களும் கிறிஸ்தவர் தான், பெண்டிகாஸ்ட், சிபிபி எத்தனையோ விதமான சபைகள் இருக்கிறது. எல்லோருமே கிறிஸ்தவர்னு சொல்லுகிறார்கள். ஆனால் கர்த்தருடைய வேதாகமத்திலிருந்து வார்த்தை எடுத்து நீங்கள் சொல்லி பாருங்க, நான் ஆர்சி சேர்ந்தவன், நான் சிபிஎம் சேர்ந்தவன், நான் பெண்டிகாஸை சேர்ந்தவன், நான் ஏஜி சபையை சேர்ந்தவன், இப்படி என்று தன்னுடைய சபையின் கோட்பாடுகளைத்தான் தன் சபையோட நாமத்தை சொல்கிற தவிர நான் கிறிஸ்தவன் என்று யாருமே சொல்ல மாட்டார்கள். நீ யாரை வேணா கேட்டு பாருங்களேன், பிரதர் கிறிஸ்தவனா? இல்லை பிரதர் நான் சிஎஸ்ஐ. நீங்கள் பிரதர்? இல்லை பிரதர் நான் ஆர்சி. யாருமே கிறிஸ்தவர் என்று சொல்லவே மாட்டார்கள். தன்னுடைய சபையைத்தான் அவர்கள் முன் வைப்பார்கள். அப்ப தேவன் யாரை தேடி வந்திருக்கின்றார்? வார்த்தையாகிய மனவாட்டியை, தன்னுடைய பாகமாகிய மனவாட்டியை. கிறிஸ்து எப்படியாக வார்த்தையாக ஜீவித்தாரோ
அந்த வார்த்தையின்படி கீழ்ப்படுகிற மனவாட்டியைத்தான் தேவன் தேடி வந்துகிறார் தவிர பெயர் கிறிஸ்தவர்களே அல்ல. அப்போ கர்த்தருடைய வேதத்தை சொல்லப்பட்ட ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்த சொல்லப்பட்ட வார்த்தை யாரு கீழ்ப்படிவா? கர்த்தருடைய பாகமாக இருக்கிற பிள்ளைகள் தான். உலக தோற்றத்துக்கு முன்பாக தேவன் இந்த கடைசி நாட்களில் யாரு தன்னுடைய பாகமாக தன்னுடைய மனவாட்டி என்று தேவன் யாரை முன்குறித்தாரோ அந்த பிள்ளைகள் மாத்திரம்தான் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார்கள் தவிர மற்றவர்கள் ஏசா போல தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை ஒரு வேலைக்காகவோ ஒரு திருமண காரியத்துக்காகவோ ஒரு சொத்துக்காகவோ ஏதோ ஒரு காரியத்துக்காக அவர்கள் அதை விற்று போட்டு கர்த்தருடைய வார்த்தையை மறுதலித்து விடுவார்கள். ஆனால் உண்மையான வித்து, உண்மையான கர்த்தருடைய ரத்தம் யாருக்குள்ள இருக்கிறதோ அந்த பிள்ளைகள் எந்த விதமான சபை ஸ்தாபன கோட்பாடுக்குள்ள செல்லாதபடிக்கு தேவன் அவர்களை பிறக்கின்ற பொழுது செம்மறியாடாக பிறக்க வைத்திருக்கின்றார். ஒரு வெள்ளாடாக இருந்தால்தான் அவர்கள் செம்மறியாடாக மாறுவதற்கு அநேக விதமான மேக்கப்புகள் செய்ய வேண்டும். அப்படி செய்து வருகின்ற பொழுது ஜென்ம சுவாபம் அவர்கள் யார் என்பதை வெளிப்படுத்தி காண்பித்துவிடும். ஆனால் பிறக்கும்போது செம்மறியாடாக பிறக்கிற ஒருவர், பிறக்கின்ற பொழுது புறாவாக தன்மையோடு பிறக்கிற ஒருவர், பிறக்கின்ற பொழுது கழுகாக ஒரு பிறக்கின்ற ஒருவர், கடைசி வரைக்குமே அவர்கள் புறாவாகவும் கழுகாகவும் செம்மறியாடாகத்தான் இருப்பார்கள். ஒரு புலியை பிடிச்சிட்டு கொண்டு வந்து அவளுக்கென்று ஒரு ஞானசானத்தை கொடுத்து ஒரு ஆபோஷனத்தை கொடுத்து சபைக்குள்ள விட்டுட்டீங்கன்னா அந்த புலி செம்மறியாடாக மாறுமா? அது மாறவே மாறாது. அப்படி என்றால் இந்த வேத வார்த்தைகள் யாருக்கு எழுதப்பட்டது? முதல் வரிகளே இஸ்ரவேல் ஜனங்கள் 12 கோத்திரங்களும் மெசியா வருவார் வருவார் என்று காத்து கொண்டு தான் இருந்தார்கள். பரிசேயர்கள், சதுசேயர்கள், ஆசாரியர்கள் எல்லோரும் என்ன செய்தார்கள்? நியாயப்பிரமாணத்தை கீழ்ப்படைந்து 100% நீதிமானாகத்தான் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் என்ன பிரயோஜனம்? வந்த இயேசு கிறிஸ்துவை மறுதலித்து விட்டார்களே. வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பத்தை மறுதலித்து விட்டார்களே. தேவனுக்கு பதிலாக பரபாசை ஏற்றுக்கொண்டார்களே. அப்படி இருக்கின்ற பொழுது அந்த நாட்களில் அவர்கள் நீதிமானாக வாழ்ந்தும் அவர்களுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. தேவன் அவர்களை 4 தூதர்களாகிய தீர்த்தராயன், மொசாலின், ஸ்டாலின், ஏய்மென், அலெக்சாண்டர் மூலியமாக தேவன் 4 தூதர்கள் மூலியமாக எருசலேம் பட்டணமே இல்லாதபடிக்கு கொன்று போட்டு விட்டார். ஒவ்வொரு தீர்க்கதரிசியின் காலத்திலும் தேவனுடைய வார்த்தையை மறுதலிக்கிற பிள்ளைகளை எப்படியாக தேவன் கொன்று போட்டார், அதே போல முதல் வரிகளே இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கின்ற பொழுது தேவன் எருசலேம் பட்டணமே இல்லாதபடிக்கு கொன்று போட்டு விட்டார். அதே தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாததாக இருப்பதனால இன்னைக்கு சும்மா விட்டுருவாரா? அவர் வார்த்தைக்குத்தான் அழைக்கின்றார். வேத வார்த்தைகளை ஆராய்ந்து பாருங்கள், அதில் தான் நித்திய ஜீவன் என்று தேவன் சொல்லிக்கின்றார். சபை ஸ்தாபன கோட்பாடுக்குள்ள அல்ல. தேவன் எப்பொழுதுமே ஒரு சபையிலிருந்து ஒரு ஸ்தாபனத்திலிருந்து தேவன் ஒரு தீர்க்கதரிசியை எழுப்பவே மாட்டார். அவர் தனிப்பட்ட நபராக எந்த ஸ்தாபனத்துக்குள்ள சேராமல் கர்த்தருடைய வார்த்தை கொண்டு ஜனங்களை அவளை விட்டு நீ வெளிவா என்று தான் அழைத்து கொண்டிருக்கின்றார் ஒவ்வொரு காலத்திலுமே. அப்படியாக இருக்கின்ற பொழுது தேவன் இன்னைக்கு 2ஆம் வரிகளே வருவேன்னு சொன்னாரே, அவர் வந்தாரா? அவர் வரலியா என்பது தான் இன்றைக்கு நமக்கு நித்திய ஜீவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. 1ஆம் வரிகளே வருகின்ற பொழுது உலக ஜனங்கள் 12 கோத்திரங்கள் எல்லோருமே நின்று கொண்டிருந்தார்கள். மெசியா வருவார் வருவார் என்று காத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது தேவன் தன்னுடைய சீடர்களை பார்த்து, என்னை இந்த ஜனங்கள் யார் என்று சொல்ல கேட்கின்ற பொழுது ஒருத்தர் எலியா, ஒருத்தர் மோசே, ஒருத்தர் போதர் என்று இப்படியாக சொல்லிக் கொண்டு வருகின்ற பொழுது தேவன் தான் முன்குறிக்கப்பட்ட வித்தாகிய பேதுருவை பார்த்து, பேதுருவே நீ என்னை யார் என்று சொல்கிறாய் என்று கேட்கின்ற பொழுது, ஆண்டவரே நீ ஜீவன தேவனுக்குமானாய் கிறிஸ்து சொல்லுகின்ற பொழுது, ரத்தமும் மாம்சமும் வெளிப்படுத்த உன் தாய் தகப்பன் ரத்தமும் உனக்கு வெளிப்படுத்தவில்லை, சபையின் வார்த்தைகளை வெளிப்படுத்தவில்லை, உன்னுடைய ஞானத்தினால் நீ வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்திற்கு என் பசுத்தாவிதான் உனக்குள் வாசம் செய்து நான் கிறிஸ்து, நான் தேவன் என்று உனக்கு வெளிப்படுத்தி காண்பித்தார் என்று வேதம் போதிக்கிறது. அவர் எளிமையாக வந்திருப்பதனாலே இரவும் பகலுமாக காத்து கொண்டிருந்த ஆசாரியர்கள் அன்றைக்கு மறுதலித்து போட்டார்கள். 12 கோத்திரங்கள் இவர் யார் என்று அறிந்து கொள்ளாமல் இவருக்கு பதிலாக பரபாசை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அதே போல தேவன் 2ஆம் வரிகளை வருகின்ற பொழுதும் இன்றைக்கு அவர் எப்படி வருவார்? முதல் வரிகளை எப்படி வந்தார் அதே போல் தான் 2வது வருகையில் வருவார். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, பழைய ஏற்பாடு காலத்தில் எங்காவது இயேசு என்ற பேரை நீங்கள் யாராவது காமிக்க முடியுமா? அப்படி இயேசு என்ற பேர் பைபிளில் இல்லாத இருக்கின்ற பொழுது எப்படி அப்போஸ்தலர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள்?
இயேசுதான் கிறிஸ்து என்று எப்படி ஏற்றுக்கொண்டார்கள்? வார்த்தையின் நிறைவேறுதலை அவர்கள் கவனித்தார்கள். அற்புதங்களை அவர்கள் பார்த்தார்கள். அதிசயங்களை அவர்கள் பார்த்தார்கள். வார்த்தையின் ரகசியத்தை பெற்றுக் கொண்டிருப்பதனால தான் சமாரிய பெண் விபச்சாரம் இருந்தாலும் மெஸ்ஸியா வந்தார் செய்வார் என்று நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். அப்படி என்றால் நீங்கள் யார் என்று இயேசுவிடத்தில் கேட்கின்ற பொழுது, நீ சொல்லுகிறவர் நான் தான் அவர் சொல்லுகின்ற பொழுது அவள் உடனடியாக ஏற்றுக்கொண்டாள். நாமளை என்ன பண்ணியிருப்போம்? இதில் காமி, செய்தியில் கோட்ஸை காமி, அடையாளத்தை காமி, இப்படி காமி, அப்படி காமி, பழைய ஏற்பாட்டில் இயேசு என்ற பேர் இல்லையே, எந்த விதமான எவ்வளோ கேள்வி கேட்க முடியுமோ அவ்வளோ கேள்வி கேட்டிருப்பீர்கள். ஆனால் சமாரிய பெண்ணும் அவள் கேட்கவே இல்லை. மெஸ்ஸியா வந்தான் இது செய்வார் என்று நாங்கள் அறிந்திருக்கின்றோம். நீங்கள் யார்? நானே அவர். உடனே ஏற்றுக்கொண்டாள். இந்த காலத்தில் சபை ஸ்தாபனத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகள் ஒரே வார்த்தையில் தேவனை கண்டு கொள்ள முடியுமா? பேதுருவை போல ஒரே வார்த்தையினாலே அடையாளம் கண்டு கொள்ள முடியுமா? முடியாது. ஏனென்றால் நமக்குள்ளே இருக்கிற எல்லாவுடைய வார்த்தையுமே சபை கோட்பாடுகள் தான். வேதத்தை யாரும் திறப்பதில்லை, வேதத்தின் ரகசியங்களை யாரும் படிப்பதில்லை. அப்படி இருக்கின்ற பொழுது தேவனுடைய வார்த்தைக்குள்ளே வந்து தேடுகின்ற பதிலாக அவர்கள் சபை கோட்பாடுகள் நின்று கொண்டு நான் மனவாட்டி என்று தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் கர்த்தர் என்ன செய்தார்? சோதோம் நாட்களில் நடந்தது போலவும் நோவா காலத்தில் நடந்தது போலவும் மனுஷகுமாரன் காலத்தில் நடக்கும் என்று தேவன் சொல்லுகின்றார். அப்போ தேவன் கடைசி நாட்களிலே அவர் மனுஷகுமாரனாக வெளிப்பாடுவேன் என்று சொல்லியிருக்கிறாரே, அப்போ இந்த மனுஷகுமாரன் இன்னைக்கு பூமிக்கு வந்தாரா இல்லையா என்பதைத்தான் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். உங்க நித்திய ஜீவனாச்சே, தனிப்பட்ட நபராகத்தானே தேவன் வெளிப்படுவேன்னு சொல்றாரு. அப்போ உங்கள் நித்திய ஜீவனுக்கு நீங்கள் கண்டிப்பாக கொஞ்சம் உழைத்துத்தானே ஆக வேண்டும். கஷ்டப்பட்டு செய்திகளை வேதாகமத்தை வாசித்தானே ஆக வேண்டும். அப்படி என்றால் இன்றைக்கு தேவன் மனுஷகுமாரனாக வெளிப்படுவேன் என்று சொன்னாரே, அவர் வெளிப்பட்டாரா இல்லையா என்பதை பற்றி நான் செய்திருந்து கொஞ்சம் நான் வாசிக்கிறேன். பர்த் பெயின்ஸ் ஜனவரி மாதம் 24 1965 ஆண்டில் பிரசவ வேதனை என்ற செய்தியில் அவர் யார் என்பதை வெளிப்படுத்தி காண்பித்திருக்கின்றார். அதில் 259வது பேராவை நான் கொஞ்சம் வாசிக்கிறேன். ஏனென்றால் இன்றைக்கு நீங்கள் வானராக்கனிக்கு தூபம் காட்டக்கூடாது. சாரிபாத்து பெண்ணை போல நீங்கள் தேவ மனுஷனுக்கு செவி கொடுத்து தான் ஆக வேண்டும். அதனால் பிரசவ என்ற செய்தியில் 259வது பேராவை நான் கொஞ்சம் வாசிக்கிறேன். 259லிருந்து 261 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். இப்பொழுது ஞாபகம் கொள்ளுங்கள், இயேசு இன்னும் கொஞ்ச காலத்தில் உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். நான் தேவனிடத்திலிருந்து வந்தேன், திரும்பவும் தேவனிடத்திற்கே போகிறேன் என்று கூறினார். அவருடைய மரணம் அடக்கத்திற்கு பிறகு அவர் யூதர்களிடம் கூறினார், நான் அவரே அந்த அக்னிஸ்தம்பமும் வனாந்தரத்தில் காணப்பட்ட கண்மலையுமானவர். இருக்கிறவராக இருக்கிறேன் என்றவர் யார்? எரியும் முட்புதரில் காணப்பட்டவர்தானே, அவரே மாம்சமாகி நமது மத்தியில் வாசம் செய்தார். அப்போ அக்னிஸ்தம்பமாக வெளிப்பட்டவர் அந்த லோகோஸ், அந்த ஏழையும் தான், இருக்கிறவராக இருக்க சொன்னவர் தான். அவர் யாரு? மோசைக்கு முன்பாக எரியும் முட்புதரிலே காணப்பட்டவர்தானே, அவரே அந்த யெகோவா தேவனே, அவரே மாம்சமாகி நமது மத்தியில் வாசம் செய்தார். எப்படி வந்தார்? இயேசு கிறிஸ்துவாக வாசம் செய்தார். பரிசுத்த ஆவியாய் இருந்த நிலைக்கு தாம் திரும்புவதை குறிக்கவே அவர், நான் தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறேன், திரும்பவும் தேவனிடத்துக்கு போகிறேன் என்றார். அதே தேவன் இதோ மத்தியிலே இன்று இருக்கிறார். யாருங்க? அந்த யெகோவா தேவன் தான். அந்த அக்னி ஸ்தம்பத்தில் வெளிப்பட்டவர் தான். அந்த இருக்கிறவராக இருக்கிறேன்னு சொன்னாரே அவர் தான். இயேசு கிறிஸ்துவாக மாம்சத்தில் வெளிப்பட்டாரே அவர் தான். பரிசுத்தாவியாக நிலைமைக்கு திரும்பி சென்றாரே அவர்தான். அதே தேவன் இதோ மத்தியிலே இன்று இருக்கிறார். விஞ்ஞானம் அவரை படம் எடுத்தது. எந்த படம் எடுத்தது? விஞ்ஞானம்.
பிரண்ணாமுடைய தலைக்கு மேல் இருக்கிற அக்னிஸ்தம்பம் படத்தை தான் விஞ்ஞானம் படம் எடுத்தது. அக்னிஸ்தம்பத்தை படம் எடுத்தது பாருங்கள். விஞ்ஞான படத்தின் நிருபத்திற்கு மேலாக அவர் இதோ இங்கே நிரூபித்தவராக இருக்கிறார். பாருங்கள், விஞ்ஞான படத்தின் நிருபத்திற்கு மேலாக அவர் இதோ இங்கே நிரூபித்தவராக இருக்கிறார். விஞ்ஞான படத்தை காட்டிலும் அவர் ஒரிஜினலாக பாருங்கள் இங்கே நின்று கொண்டிருக்கின்றார். இந்த நாளுக்கென்று வெளிப்படும் மனுஷகுமாரன் நான் தான். எப்படிங்க வார்த்தை சொல்லுகிறது பாருங்கள். இந்த நாளுக்கென்று வெளிப்படும் மனுஷகுமாரன் நான் தான். இப்பொழுது அதோ அங்கே அவர் இருக்கிறார். நான் சரியாக அதை நோக்கி பார்த்து கொண்டிருக்கின்றேன். பாருங்கள் எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை என்று. அப்ப இன்றைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? சாரிபாத் விதவை போல எலியாவோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த அப்பத்தை சுட்டு தேவ மனுஷனுக்கு சாரிபாத் பெண்ணு வார்த்தது போல, ஆனால் வானராக்கனிக்கு தூபம் காட்டியது போல குடும்பத்தோடு உக்காந்து வெறுகு பொறுக்கிட்டு வந்து தன் பிள்ளையை அனுப்பி போய் வெறுகு பொறுக்கிட்டு வா, தன்னுடைய கணவனை அனுப்பி நீ 3 கல்லை வச்சு நெருப்பு மூட்டு என்று கணவனிடத்திலும் மனைவியானவள் பாகலுக்காக மாவு செஞ்சு குடும்பமே சேர்ந்து கொண்டு வானராக்கனியே தொழுது கொண்டுவது போல அல்ல. என்னுடைய வேத வார்த்தைகளை ஆராய்ந்து பாருங்கள், அதிலே உங்களுக்கு நித்திய ஜீவன் என்று வேதம் போதிக்கிறது. அப்ப இன்றைக்கு 2வது வருகையிலே கிறிஸ்து மெசியா பூமிக்கு வருகின்ற பொழுது அவராலே முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகள் ஆகிய அந்த மணவாட்டி என்பவள் பேதுரு கண்ட காட்சியையும், சமாரே பெண்ணு கண்ட காட்சியையும், பவுல் கண்ட காட்சியும், பிலிப்பு கண்ட காட்சியையும் இன்றைக்கு நாம் காண வேண்டிய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்படின்னா உலக சபை ஸ்தாப் எல்லோருமே இன்னைக்கு இயேசு கிறிஸ்து வராரு என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்களே. அவர் மிகவும் ரொம்ப எளிமையாக வந்திருப்பதனாலே, அவரே அந்த அக்னி ஸ்தம்பமாக இருப்பதனாலே, அவரே அந்த வனாந்தரத்திலே அவர் கண்மணியுமாக இருந்தவராச்சே, இருக்கிறார் என்று சொன்னவர் தான் முட்புதரில் எரிகிற அக்னி ஸ்தம்பமாக வெளிப்பட்டவர். அவரே மாம்சமாகி இயேசு கிறிஸ்துவாக வெளிப்பட்டு மரித்து உயிர்த்தெழுந்து, நான் மேலே சென்றால்தான் வேறொரு தேற்றரவாளனை இந்த புறஜாதிக்கு அனுப்புவேன், ஈசாயின் வேறும் புறஜாதியாரை ஆளும்படிக்கு ஒருவர் எழும்புவார், அவர் மீது இந்த புறஜாதி நம்பிக்கை வைப்பார் என்று ரோமர் 15ஆம் அதிகாரம் 10 முதல் 13 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறதே. அந்த புறஜாதிக்கென்று வருகிற ஈசாவின் வேறு அது இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்து தான் அதே தேவன் இதோ மத்தியிலே இன்று இருக்கிறார். விஞ்ஞானம் அவரை படம் எடுத்தது. விஞ்ஞான படத்தின் நிருபத்திற்கு மேலாக அவர் இதோ இங்கே நிருபத்தோராக இருக்கிறார். இந்த நாளுக்கென்று வெளிப்படும் மனுஷகுமாரன் நான் தான். இப்பொழுது அதோ அங்கே அவர் இருக்கிறார். பாருங்கள், அப்போ இந்நாளுக்கென்று வெளிப்பட்ட மனுஷகுமாரன் யாரு? அவர் வில்லியன் மரியன் பிரண்ணாமாக இருக்கிறார். நீங்கள் சமாரே பெண்ணை போல இதை காண வேண்டும். பேதுருவை போல நீங்கள் இதை காண வேண்டும். நாத்தான வேலை போல இதை நீங்கள் காண வேண்டும். அக்னி ஸ்தம்பத்தில் வெளிப்பட்ட தேவன் பவுலிடத்தில் எப்படி காட்சி கொடுத்தாரோ, அந்த அக்னி ஸ்தம்பத்திலிருந்து தேவன் உங்களிடத்திலே ஒரு காட்சியாக பேச வேண்டும். அப்படி பேசுகின்ற பொழுதுதான் இன்றைக்கு வெளிப்பட்ட மனுஷகுமாரன் யார் என்று நீங்கள் கண்டு கொள்ள முடியும். உங்கள் பலிகளை நீங்கள் பாகாலுக்கு செலுத்தி விடாதீர்கள். குடும்பமாக அமர்ந்து கொண்டு தேவனுடைய வார்த்தைக்கு பதிலாக சபை ஸ்தாபன கோட்பாடுக்குள் சென்று கர்த்தருக்கு மனம் நோகும்படியாக கர்த்தருடைய மனத்து வேதனைப்படும்படியாக செய்து விடாதீர்கள். உங்கள் நித்திய ஜீவன் நீங்கள் தான் ஹார்ட் ஒர்க் செய்து வேதாகமத்தையும் 3வது வேதாகமத்தையும் எடுத்து நீங்கள் வாசிக்கின்ற பொழுது இன்றைக்கு வெளிப்பட்ட மெசியா யார் என்பதை நீங்கள் கண்டு கொள்ள முடியும். பாருங்கள், தீர்க்கதரிசி என்றால் என்ன அர்த்தம்? மெசியா என்றால் என்ன அர்த்தம்? பாருங்கள், தீர்க்கதரிசி என்றால் தேவனிடத்தில் முழங்கால் படியிட்டு ஒரு இடத்துல, ஆண்டவரே என் சகோதரர் வந்திருக்கிறாரு, இவருக்கு என்ன குறை என்று எனக்கு தெரியல, இவரை நான் குணமாக்கணும் என்று ஜெபிக்கின்ற பொழுது தேவன் 1 நாளோ 2 நாளோ 3 நாளோ கழித்து
தேவன் அவர்கள் கட்டளை கொடுத்த பின்னாடி அவர் அங்கே குணமாக்கி அனுப்புவார். உதாரணமாக மிகாவை நீங்கள் பார்க்கலாம். போருக்கு செல்வதற்காக ஆகாப்பு நாட்களிலே அவர் இடத்தில் வந்து கேட்கிறார்கள். 400 தீர்க்கதரிசி நீங்கள் போருக்கு போகலாம் என்று சொல்வார்கள். ஆனால் அவர் அங்கே நின்று கேட்பார், உன்னிடத்தில் யாராவது தீர்க்கதரிசி இருக்கிறார் என்று யெசோபாத் கேட்பார். அப்படி கேட்கின்ற பொழுது பாருங்கள், அந்த இடத்துல எனக்கு பிடிக்காத ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார், அவர் பேர் மிகாயா, சரி அவனை வந்து கூப்பிட்டுட்டு வாங்க சொல்லுகின்ற பொழுது கூப்பிட்டுட்டு வருவார்கள். அவரது கேட்கின்ற பொழுது எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் தேவனிடத்தில் போய் ஜெபம் பண்ணி தேவன் சொல்வதை நான் சொல்கிறேன் என்று பாருங்கள். அவர் அங்கே சென்று விட்டார். அதுதான் தீர்க்கதரிசிக்கு அடையாளம். ஒரு நாளோ 1.5 நாளோ தேவன் எப்போ சொல்கிறாரோ பிறகு வந்து சொல்வது தான் ஒரு தீர்க்கதரிசியோட ஊழியம். ஆனால் மெசியாவோட ஊழியம் என்பது உடனடியாக அங்கே ஒரு அற்புதம் செய்வது. முன்ன பின்ன தெரியாத ஒரு பெண்ணிடத்தில் இருக்கக்கூடிய அவர் மனதில் இருக்கிற ஆழத்தில் இருக்கிற ரகசியங்களை எடுத்து பேசுவது, குருடனை உடனே பார்க்க வைப்பது, முடவனை உடனே அவரை குணமாக்கி நடப்பது தான் மெசியாவோட அடையாளம். இது பிரண்ணாம் செயலியா? முன்ன பின்ன தெரியாத சகோதரி வருகின்ற பொழுது, சகோதரியே நான் உனக்கு அன்னையனாக இருக்கின்றேன், நீங்களும் எனக்கு அன்னையனாக இருக்கிறீர்கள், நீங்கள் இந்த இடத்திலிருந்து வந்திருக்கிறீர்கள், உங்களிடத்தில் இந்த நோய் இருக்குதுன்னு சொல்லி அவர் குணமாக்கி அனுப்பலையா? மரித்தவரை உயிர்ப்பித்து காமிக்கலையா? செத்துப்போன மீனுக்கு ஜீவன் தரலையா? அணிலே வராத இடத்துல அணிலை சிருஷ்டிக்க பண்ணி காண்பிக்கலையா? அப்போ இதெல்லாம் என்ன அடையாளம்? இது தீர்க்கதரிசி அடையாளம் இல்லை, இது மெசியாவின் அடையாளம். முதல் வரிகளை தேவன் இயேசு கிறிஸ்துவாக நின்று கொண்டு, யெகோவா தேவன் நின்று கொண்டு என்ன கிரியை செய்தாரோ அதே போல தான் இந்த கடைசி நாட்களிலே மனுஷகுமாரனாக வெளிப்பட்ட வில்லியம் மரியன் பிரண்ணாம் மெசியாவின் அடர்த்தி செய்து காண்பித்தார். ஜனங்களோ விசுவாசிப்பதில்லை, ஜனங்களோ ஏற்றுக்கொள்வதில்லை. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து வருவார் என்றால் அவர் காயத்தோடு வருவார், அவர் அங்கேயே போட்டு கொண்டு வருவார், அவர் முள்மொழி சுட்டு கொண்டு வருவார் என்று காத்து கொண்டிருக்கின்றார்கள். பழைய ஏற்பாடு நாட்களில் இயேசு கிறிஸ்துவை பற்றி எங்காவது போட்டிருக்கிறதா? இயேசு கிறிஸ்து பேரு போட்டிருக்கிறதா? எப்படி பேதுரு கண்டு கொண்டார்? வார்த்தையின் நிறைவேறுதலை கண்டு கொண்டார். வார்த்தைக்கு வர வேண்டும். அதே போல இன்றைக்கும் தேவன் வார்த்தையை தான் வெளிப்படுத்தி காண்பிக்கின்றார், வார்த்தையின் நிறைவேறுதலாக வருகின்றார். அப்படி வருகின்ற பொழுது ஜனங்கள் அவரை விசுவாசிப்பதில்லை, ஜனங்கள் அவரை ஏற்றுக்கொள். ஏனென்றால் என் சபை இது போதிக்கல, என் சபை போதகர் இது போதிக்கல, என் டீக்கன்மார்கள் இதை போதிக்கல, என் கூட வருகிற சபையோர் ஆகிய விசுவாசி எனக்கு சொல்லல, எங்களுடைய சபை ஸ்தாபனம் இதை பற்றி போதிக்கல, அதனால் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் என்று தன்னுடைய பலியை தூபம் காட்டுதலை அவர்கள் வான ராக்கனிக்கு செலுத்தி விட்டார்கள். பார்கள், இன்றைக்கு தேவன் பூமிக்கு வருவார் என்றால் அவருடைய முகம் எப்படி இருக்கும்? ஒருவேளை அவரை நீங்கள் புகைப்படம் எடுக்கக்கூடுமானால் அவர் எந்த முகத்தோடு இருப்பார் என்பதை பற்றி நான் ஒரு செய்தியிலிருந்து வாசிக்கிறேன். அதாவது யூதருடைய ராஜாவானவர் எங்கே, வேர் இஸ் த கிங் ஆஃப் த ஜூஸ் என்ற செய்தி வருடம் நீங்கள் பார்ப்பீர் என்றால் 1958 டிசம்பர் மாதம் 21ஆம் தேதியிலே கொடுக்கப்பட்ட இந்த செய்தியில் 94வது பேராவை நான் கொஞ்சம் வாசிக்கிறேன். இன்றைக்கு அவருடைய புகைப்படத்தையும் கூட காணும்படியான கிறிஸ்தவர்களாக நம்மை உணர்வுள்ளவர்களாக்கி உள்ளதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இன்றைக்கும் அவருடைய புகைப்படத்தை கூட காணும்படியாக கிறிஸ்தவர்களாக நம்மை உணர்வுள்ளவராக்கி உள்ளதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? நானோ இப்பொழுது 100% முதன்மையான அந்த ஒன்றையே உடையவனாக இருக்கிறேன். எப்படிங்க இந்த வார்த்தை? அவருடைய புகைப்படத்துக்கு நான் தான் 100% முதன்மையான அந்த ஒன்றையே உடையவனாக இருக்கிறேன். நான் தாப்பா 100% கிறிஸ்துவுடைய புகைப்படத்துக்கு, அவருடைய முகத்துக்கு நான் தான் 100% முதன்மையான ஒன்றையே உடையவனாக இருக்கிறேன்.
பாருங்கள், இது யாராவது ஏற்றுக்குவாங்களா? இதுக்கு யாராவது ஆமேன்னு சொல்லுவாங்களா? அப்போ எதற்காக இந்த முகத்தை நமக்கு தந்திருக்கின்றார்? பாருங்கள், மேலே வாசிக்கிறேன். ஆனால் நம்முடைய பாவத்திலிருந்து கழுவப்பட்ட அவருடைய குமாரனின் நீதியில் சுத்தமாக்கப்பட்ட கர்த்தராகிய இயேசுவின் குமாரரும் குமார்த்திகளுமாக நம்மை மாற்றுகிற தேவனுடைய ஆவியினால் புதிதாய் பிறக்கும்படி அந்த யெகோவா தேவன் அவருடைய குமாரனின் இரண்டாம் வருகைக்கு முன்னர் நம்மை வழிநடத்த, நம்மை தேற்ற, அந்த ஊற்றண்டைக்கு நம்மை கொண்டு வரும்படி அவருடைய ஒளியை அனுப்பியிருக்கின்றார். இந்த ஒளி எங்கெங்க வந்துச்சு? பிரண்ணாமுடைய தலைக்கு மேலே வந்தது. அது அக்னி ஸ்தம்பம். அக்னி ஸ்தம்பம் என்றாலே லோகோஸ், பசுத்தாவியானவர், அது ஏலோயுமாக இருக்கிறது. யாருங்க? அவருடைய குமாரனையும் குமாரத்தையும் வழி நடத்துவதற்காக இந்த இரண்டாம் வரியிலே தேவன் கொடுக்கப்பட்ட ஒரு உருவம்தான். அந்த உருவத்துக்கு நான் 100% தகுதி உள்ளவனாய் இருக்கிறேன். எத்தனையோ பேர் செய்து வாசித்திருப்பீங்க. ஆனால் ரகசியம் என்பது, வெளிப்பாடு என்பது தான் முன் குறிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு மாத்திரமே தேவன் தருவதாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இன்றைக்கு நீங்கள் சமாரிய பெண்ணை போல இன்றைக்கு வெளிப்பட்ட மெசியாவை கண்டுவிட்டீர்களா? அல்லது இன்றைக்கு வெளிப்பட்ட மெசியாவை நீங்கள் பேதுருவை போல அடையாளம் கண்டு கொண்டு விட்டீர்களா? அல்லது அவர் தலைக்கு மேலுக்கு அந்த அக்னி ஸ்தம்பம் முதல் வரியிலே அப்போஸ்தலரிடத்தில் வெளிப்பட்ட அதே இயேசு கிறிஸ்து அவர் உயிர் தந்து சென்ற பிறகு சவுலாகிய பவுல் நின்று கொண்டிருக்கின்ற பொழுது அக்னி ஸ்தம்பத்தில் பேசின அதே யெகோவா தேவன் தான் இயேசு கிறிஸ்துவாக நின்று கொண்டு, பவுலே, முள்ளிலில் உதைப்பது உனக்கு கடினமா என்று கேட்டார். ஆண்டவரே, நீர் யார்? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொல்கின்றார். அப்போ அந்த யெகோவா தேவன் தான் அக்னி ஸ்தம்பத்தில் வெளிப்பட்ட இயேசு என்று அடையாளம் கண்டு கொண்டு, புதிய நாமத்தை வெறுத்த, புதிய நாமத்தை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளையும் சிறைப்பிடிப்பதற்காக கொள்வதற்காக சென்ற சவுல் ஆகிய அன்றைக்கு இருந்த பவுலு பாருங்கள், அதே நாமத்தை அவன் ஏற்றுக்கொண்டான். இவர்தான் கர்த்தர் என்று விசுவாசித்தான். அதே போலதான் இன்றைக்கும் அதே அக்னி ஸ்தம்பம் பிரண்ணாமுடைய தலைக்கு மேல் நின்று கொண்டு தேவன் தன்னுடைய குமாரரையும் அழைப்பதற்காக இரண்டாம் வரிகளே வெளிப்பட்ட அந்த புகைப்படம் தான் அக்னி ஸ்தம்பம் பிரண்ணாமுடைய தலைக்கு மேலே இருப்பது. இது யாராவது ஏற்றுக்கொள்ள முடியுமா? இல்லை யாராவது விசுவாசிக்க முடியுமா? பாருங்கள், ஒத்துக்கொள்ளவே மாட்டார்கள். ஏனென்றால் இது தனிப்பட்ட நபருக்கென்று கொடுக்கின்ற தேவனுடைய மறைவான மன்னவாக இருக்கிறது. தான் முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு தேவன் தருகிற மறைவான மன்னாவாய்க்கிறது. அப்படியும் இதை நீங்கள் விசுவாசிக்காமல் இஸ்ரவேல் ஜனங்களைப் போல மறுதலிப்பீர் என்றால், வாசத்தை காண்பித்தேன், எரேமியா இடத்துல போய் அவர்கள் எப்படியாக பேசி அதே போல இன்றைக்கும் நீங்கள் அவர் தேவன் அல்ல, அவர் கிறிஸ்துவல்ல, அவர் மனுஷகுமாரன் அல்ல, அவர் லோகோஸ் அல்ல, அவர் பசுத்தாவி அல்ல என்று மறுபடியுமாக நீங்கள் அதே ஜனங்களைப் போல இந்த வார்த்தைக்கு நீங்கள் விரோதமாக நிற்பீர் என்றால், இன்றைக்கும் தேவன் அதே தேவன் தான், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை கொல்வதற்கு தேவன் அனுமதி கொடுத்தாரோ, இயேசு கிறிஸ்து நாட்களிலே அவர்களை புழு பூச்சி கூட இல்லாதபடிக்கு இஸ்ரவேல் நாடே தேவன் கொன்று போட்டாரோ, எரேமியா நாட்களிலே அவர் மறுதலிக்கின்ற ஜனங்களை எப்படி தேவன் அங்கு அவர் கொன்று போட்டாரோ, அதே போல தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இன்றைக்கும் அவர் நம்மளை அக்னி தேவனாக நின்று கொண்டு நம்மளை கொன்று போடுவார். பாருங்கள், ஒரு செய்தியிலிருந்து நான் வாசிக்கிறேன். அதாவது, பரலோக மணவாளனும் மற்றும் பூமிக்குரிய மணவாட்டி வருங்கால இருப்பிடம், த ஃபியூச்சர் ஹோம் ஆஃப் த ஹெவன்லி பிரைட்கிராம் அண்ட் த எர்த்லி பிளேட் என்ற செய்தியில் வருடம் நீங்கள் பார்ப்பீர் என்றால் ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி 1964 கொடுக்கப்பட்ட அந்த செய்தியில், இது பழைய புக்காக இருப்பதனால இதில் பேரா இல்லை, நான் பக்கத்தை மாத்திரம் சொல்கின்றேன். 102வது பக்கம் நான் மேலும் வாசிக்கிறேன். நாம் அழைக்கப்படுவதற்கு இன்னும் கொஞ்ச காலம்தான் இருக்கிறது, அப்பொழுது எடுக்கப்படுதல் உண்டாகும். யோனைக்கு போன்று ஒரு சிறிய கூட்டம் எடுக்கப்படும். தேவன் எப்படி சமாரியத்தில் பெண்ட்டு பேசினாரோ, பேதுரு தன்னை எப்படி வெளிப்படுத்தி காண்பித்தாரோ, பவுலுக்கிட்ட தேவன் தன்னை எப்படி வெளிப்படுத்தி காண்பித்தாரோ, மறுபடியும் பிறத்தலே
தேவனை காணுவதே இன்றைக்கு எடுக்கப்படுதலாக இருக்கிறது. பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்வதே இன்னைக்கு மீட்கப்படும் நாளுக்கு என்று கொடுக்கப்பட்ட முத்திரையாக இருக்கிறது. அப்ப பேதுரு எப்படியாக பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டு இவர்தான் மெசியா என்று கண்டு கொண்டாரோ, அதே போல இன்றைக்கு வெளிப்பட்ட மெசியா யார் என்பதை நீங்கள் கண்டு கொள்கின்ற பொழுது நீங்கள் மறுபடியும் பிறந்து மறுரூபமாக்கப்பட்ட பிள்ளைகளாக நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே அடக்கம் பண்ணப்பட்டீர்கள், எடுக்கப்பட்டு விட்டீர்கள். அதுதான் இன்றைக்கு எடுக்கப்படுதல். எனக்கு போன்று தேவன் ஒரு சிறு கூட்டத்தை மாத்திரமே எடுக்கப்படும். பாருங்கள், அன்றைக்கு எப்படியாக தேவன் ஒரு சிறு குடும்பமாகிய ஒரு சிறு கூட்டத்தை தேவன் அப்போஸ்தலர்களையும் தான் முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகளையும் தேவன் தெரிந்து கொண்டாரோ, அதே போல இந்த கடைசி நாட்களிலும் தேவன் முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகளை மாத்திரமே தேவன் தெரிந்து கொள்கின்றார். அப்படி தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளை தவிர தேவனுடைய பிரமாணங்களை கை கொண்டவர்களும் யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி உடையவர்களும் புறஜாதிகள் ஆகிய கைவிடப்பட்டதோர் கூட்டம் நாய்களைப் போல வேட்டையாடப்பட்டு தாங்கள் கொண்டிருக்கிறதான சாட்சிக்காக தங்கள் ஜீவனை விடுவார்கள். பின்பு மகத்தான 1000 வருட அரசாட்சி ஒரு நாள் காலையில் மலர்ந்து தேனிலவு ஆரம்பமாகும். அப்போ இஸ்ரவேல் நாடு என்றைக்கு துளிர் விட்டு தனி நாடாக தனி கொடியாக தனக்கென்று ஒரு ஞானயம் ஏற்படுத்தி கொள்ளப்பட்டதோ அன்றைக்கு 1000 வருட அரசாட்சி ஆரம்பித்து விட்டது என்று 3வது முத்திரையிலே அவர் பேசிக் கொண்டிருக்கின்றார். அப்போ இஸ்ரவேல் என்றைக்கு துளிர் விடுகிறது? அது 1947 துளிர் விட்டது. அப்போ இஸ்ரவேல் நாடு தனி நாடாக இருக்கின்ற பொழுது அது 1000 வருட அரசாட்சி என்று வேதம் போதிக்கிறது. அப்படியாக இருக்கின்ற பொழுது இந்த யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றின சாட்சி உடையவர்களும் புறஜாதிகள் ஆகிய கைவிடப்பட்டதோர் கூட்டம் நாய்களைப் போல வேட்டையாடப்பட்டு தாங்கள் கொண்டிருக்கிறதான சாட்சிக்காக தங்கள் ஜீவனை விடுவார்கள். எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்கள். யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி உடையவர்களும் புறஜாதிகள் ஆகிய கைவிடப்பட்டதோர் கூட்டம் நாய்களைப் போல வேட்டையாடப்பட்டு தாங்கள் கொண்டிருக்கிறதான சாட்சிக்காக தங்கள் ஜீவனை விடுவார்கள். எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்கள். அப்போ இன்றைக்கும் அதேதான். இனி கர்த்தருடைய வார்த்தையை மறுதளிப்பீர் என்றால் தேவனுடைய மனுஷனாக வெளிப்பட்டு இன்னைக்கு பூமியிலே நடமாடக்கூடிய நிருபங்களாக நின்று கொண்டு மேசியாவின் அடையாளத்தை காண்பிக்க வைத்து தலைக்கு மேல் அக்னி ஸ்தம்பத்தை வைத்துக்கொண்டு தோல் மேல் அக்னி ஸ்தம்பத்தை வைத்துக்கொண்டு தேவன் உங்களை அவளை விட்டு வெளியே வாருங்கள், அந்த பாகாலுக்கு உடன்படாதீர்கள், சபை ஸ்தாபன கோட்பாடு உடன்பட என்று தேவன் சத்தம் போட்டுக்கொண்டு முத்திரைகளை உடைத்து அதிசயங்களை காண்பித்து அற்புதத்தை காண்பித்து இதோ நான் இங்கிருக்கிறேன், நான் தான் மனுஷகுமாரன், நான் தான் மெசியாவென்று அடையாளப்படுத்தி கொண்டு காண்பித்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நீங்கள் அதை மறுதலித்து எங்கள் சபை இது போதிக்கவில்லை, எங்கள் போதகர் இது போதிக்கவில்லை, எங்கள் டீக்கன்மார்களோ எங்களுக்கு இது போதிக்கவில்லை என்று நீங்கள் சொல்வீர் என்றால் தேவன் உங்களை நாய்களைப் போல வேட்டையாடுவார். எப்படியாக இயேசுகிறிஸ்து நாட்களிலே இயேசுகிறிஸ்துவின் வார்த்தை மறுதலிக்கின்ற பொழுது தேவன் இஸ்ரவேல் பட்டணமே இல்லாதபடி கொன்று போட்டாரோ அதேதான் இன்றைக்கும் புறஜாதிக்கும். அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் நித்திய ஜீவன் நீங்கள்தான் ஹார்ட் ஒர்க் செய்து வேதாகமத்தையும் உரைக்கப்பட்ட வார்த்தை நீங்கள் எடுத்து வாசிக்கின்ற பொழுது வேத வார்த்தைகளை கொண்டு தேவனை தேடி பாருங்கள். அவர் எப்படி எளிமையாக வந்திருக்கார் என்பதை பற்றி 7 முத்திரைகளின் புஸ்தகத்திலே 1வது செய்தியாகிய தேவன் எளிமையில் வாசம் செய்கிற அந்த செய்தியை வாசித்து பாருங்கள். இன்றைக்கும் அதே தேவன் எளிமையாகத்தான் வந்திருக்கின்றார். அவர் என்ன சொன்னார் அந்த வார்த்தையின் பிரகாரம் அவர் பூமியிலே எல்லா கிரியைகளையும் முடித்துவிட்டு 7ஆம் தூதன் எக்காலம் ஊதுகின்ற பொழுது தேவ ரகசியம் யாவும் நிறைவேறும், இனி காலம் செல்லாது, எல்லாம் முடிந்து விட்டது. ஆனால் இன்றைக்கு நீங்கள் எரோமியா காலத்தில் வாழ்ந்த ஜனங்களைப் போல தேவனுடைய மனசு நோகும்படியாக அன்றைக்கு வெளிப்பட்ட எரோமியா ஆகிய திருச்சின் மூலியமாக கர்த்தர் உரைக்கிற வார்த்தை கொண்டு பேசுகின்ற பொழுது அவர்கள் நீ என்ன சொன்னாலும் சரி நாங்கள் கவலைப்பட மாட்டோம், எங்கள் வாய்க்கு வந்தபடியெல்லாம் நாங்கள் பேசிக்கொண்டு வான ராகடிக்கு தூகம் காட்டி நாங்கள் அப்படித்தான் இருப்போம் என்று சொன்னது போல இன்றைக்கும் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை மறுதலித்து சபை ஸ்தாபனங்கள் போதிக்கிற பிரகாரம் தான் நாங்கள் இருப்போம் என்று நீங்கள் சொல்வீர் என்றால் தேவன் உங்களை நாய்களைப் போல வேட்டையாடுவார் என்று வேதம் போதிக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களைப் போல எப்படி தேவன் கொன்று போட்டார் அதே போல தேவன் இன்றைக்கும் புறஜாதி மக்களையும் தேவன் கொள்வதாக தேவன்
வேத வார்த்தை கொண்டு நமக்கு நிரூபித்து காண்பிக்கின்றார். அன்பு சகோதர சகோதரி, நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? சாரிபாத்து பெண்ணை போல தன் ஜீவனை காட்டி தன்னுடைய மகன் ஜீவனை காட்டிலும் தேவ மனுஷனுக்கு முன்பாக, கர்த்தருக்கு முன்பாக கொண்டு போய் உங்கள் வார்த்தை வைக்கப் போகிறீர்களா? அல்லது வான ராக்கனிக்காக உங்கள் குடும்பத்தை கொண்டு போய் வச்சு பலகாரம் சுட்டு மாப்பை செஞ்சு வெறுகு கொண்டு வர சொல்லி புருஷனானவன் தீயை பற்ற வைத்து குடும்பமாக அமர்ந்து கொண்டு நீங்கள் பாகாலுக்கு தூபம் காட்டி கொண்டிருக்கிறீர்களா? எங்கே இருக்கிறீர்கள்? வேத வார்த்தை கொண்டு ஆராய்ந்து பாருங்கள். வெளிப்பட்ட மெசியா யார் என்பதை கண்டு கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமீன்.